வெல்கம் டு மில்லேனியம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பல்வேறு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதாவது தரவு உள்ளீட்டாளர், சுகாதார ஆய்வாளர், துப்புரவு பணியாளர், ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பதவிகளுக்கு 41 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு குறைந்தபட்சமாக 8th படித்தவங்கலேருந்து 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதற்கான பிற தகுதிகள் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அதிகாரப்பூர்வ அந்த அறிவிப்பு. ஸோ இது ராமநாதபுரம் மாவட்ட நலவாழ்வு சங்கம், அங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பான வெளியே இருக்குது. ஸோ இதில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம், நலவாழ்வு மையங்களில் உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன பதவி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எனி டிகிரி படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டரில் டைப்பிங்கில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஹையர் லெவல் பண்ணியிருக்கணும். நாலேஜ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட். ஸோ இது இவங்களுக்கான தகுதி. மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மாத சம்பளம் 13,500. அடுத்து பிளாக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இவங்களுக்கும் தகுதியெல்லாம் சேம் தான். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மாத சம்பளம் 13,500. ஸோ அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், MLHP. இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 21 கொடுத்துருக்காங்க. இவங்க GNM அல்லது BSc நர்சிங் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இவங்க COVID-19 ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் 18,000. ஸோ அடுத்து MTM ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ இவங்க +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி. ஸோ இந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவில் படித்து +2 பாஸ் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி தமிழை நீங்கள் 10th சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 2 years கோர்ஸ் ஹெல்த் ஒர்க்கர், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த இதில் 2 years கோர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் 14,000. அடுத்து MMU கிளீனர், நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்க 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெலவெண்ட் ஃபீல்டு. ஸோ 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மாத சம்பளம் 8,500. ஸோ அடுத்து MMU டிரைவர், நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்க 8th பாஸ் பண்ணியிருக்கணும். ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடைசி 3 வருடங்கள் எந்த விதமான விபத்து ஏற்படுத்தலை அப்படின்றது உண்டான அந்த பாண்ட் ஒன்று சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெகனைஸ்டு ஃபர்ம். ஸோ 2 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிரைவர் வேலைக்கான மாத சம்பளம் 13,500. கடைசி ஃபிசியோதெரபிஸ்ட், நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இதில் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, BPT பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெலவெண்ட் ஃபீல்டு. ஸோ 2 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் 13,000. ஸோ இதுக்கு நீங்கள் முக்கியமான அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தலாம். இந்த பணியிடங்கள் தற்காலிகமானது. வரும் காலங்களில் பணி வரன்முறை செய்யப்படவோ அல்லது நிரந்தரம் செய்யப்படவோ மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வயது 45ற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் 45 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கான அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ramanathapuram.nic.in அப்படின்ற அந்த இணையதள முகவரிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த நிரப்பப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட சுகாதார அலுவலகம், ராமநாதபுரம் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 24/9/2024 மாலை 5 மணிக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே வர விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பற்றின முக்கியமான தகவல்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய விண்ணப்பதாரர்கள், குறிப்பாக இந்த மருத்துவத்துறை சார்ந்த தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள், நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் முழுமையாக பார்த்து அந்த கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிங்க. வாய்ப்பை தவற விட்றாதீங்க. ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.